ஹாய் கீர்த்தி, விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். நம்ம எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனோன்றது தெரியல. பட் இந்த ஷார்ட் பீரியடில் தான் நம்ம க்ளோஸ் ஆனோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஸ்டார்டிங் ஒரு கொலிகாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பாண்ட் எப்படி க்ரியேட் ஆச்சு, அது எப்படி ஒரு டீமாக ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியல. பட் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது இப்படியே இல்லாமல் இது இன்னமும் அப்படியே கண்டினியூ ஆகணும். டில் த எண்டு நம்ம இப்படியே இருக்கணுன்றது தான். ப்ளஸ் உன்னோட மேரேஜ் லைஃபுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த லைஃப்பை நீ ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி நீ ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு ஓகே தான். அதனால் ஹாப்பி தான். ஹாய் கீர்த்தி, ஹாப்பி மேரிட் லைஃப். அதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ளோஸ் ஆகணும்னு எனக்கு தெரியல. எனக்கு இவ்வினால தான் நீங்கள் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க. பட் நீ ரொம்ப சீக்கிரமாக என் கூட ஜெல்லாகி ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர்லாம் நான் இவ்வளோ இந்த இயரில் உனக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பட் இந்த இயர் உனக்கு மேரேஜ் நடக்குது, ரொம்ப ஹாப்பி. நீ எப்பவுமே ஹாப்பியாக சிரிச்சிட்டே இரு. ஐ லைக் யுவர் கா, அந்த கா எப்பவுமே மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டே இரு. ஹாப்பி மேரிட் லைஃப் கீர்த்தி. டாடா, பாய் பாய். ஹாய் கீர்த்தி டார்லிங், we have been together for 3 years. ஆனால் ரொம்ப இயர்ஸாக இருந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல். அந்தளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பீன் ரொம்ப பாண்ட் ஆகிடுச்சு. ஐ வாண்ட் திஸ் டு பி கண்டினியூ டில் மை டெத். அதை தவிர வேறு எதுவும் எனக்கு செப்பரேட்டாக சொல்லணுன்னு எதுவும் இல்லை. பட் ஐ ஃபீல் லைக் இது கண்டினியூ ஆகணும். லைக் மை ஸ்கூல், மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி என் கூட இருக்காங்களோ அதே மாதிரி ஐ வாண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட்ஸில் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. யூ ஆர் அ வெரி ஸ்வீட் கேர்ள். ரொம்ப சமத்து பொண்ணு, ரொம்ப குட் ஹார்ட்டட், எந்தவித யுகமும் கிடையாது உங்ககிட்ட. அதனால தான் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித் யூ. அதை பார்க்கும்போதே ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ உன்னை சுற்றி எப்பயுமே ஹாப்பினஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. ஹாப்பி ஹாப்பி மேரிட் லைஃப் டார்லிங். டேக் கேர், பாய், டாடா. ஹாய் கீர், ஃபைனலி மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் கல்யாணம் வரப்போகுது. ஐ திங்க் இப்போ வந்து நம்ம பிரைட் டு பி சர்ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது சர்ப்ரைஸ்? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எல்லாம் நாங்கள் ரொம்ப இது பண்ணி இது பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த பாண்ட் வந்துச்சுன்னே தெரில. பிகாஸ் ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாது. சும்மா உங்களுக்கு ஃபோட்டோவில் மட்டும்தான் ஸ்டார்டிங் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதி அண்ணா நம்பர் கொடுத்து சரின்னு சொல்லிட்டு இப்போ பேசி லைஃப் லாங் இந்த பாண்ட் வேணும், லைஃப் லாங் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச் ஆகி என்ன ஆனாலுமே வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவ்வளோ இதுவாக என்ன தான் நீங்கள் வந்து ரொம்ப பெரியவங்களாக இருந்தாலுமே நான் சின்ன பொண்ணாக இருக்கக்குள்ள எனக்கு பாசம் கொடுத்து ஒரு சிஸ்டர் மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் கூட இது பண்ணுறதுக்கு. நம்ம ஒன்றா இருப்போம், ஒன்றா எல்லாமே பண்ண போகிறோம். லைஃப் லாங் ஒன்றா மட்டுமே தான் இருக்க போகிறோம். இது மட்டும் தான் என் மைண்டில் ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே சென்னை வந்ததுக்கே வந்து ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம் வந்து உங்களோட பாண்ட். நீங்கள் சரோ 2 பேரும் எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள் 2 பேர்த்தோட பாண்ட் வந்து எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம கூட இருக்கணும். மைண்டு ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க, எப்பயுமே நம்ம கூட இருக்கணும். அது மட்டும்தான் வந்து ஃபுல்லாகவே என் மைண்ட் ஃபுல்லாகவே திங்கிங். என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம்லாம் செகண்டரி தான். பட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற அளவுக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படியே ஆணித்தனமாக உட்காந்துருக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பீப்புள் வந்து லைஃப்பில் வருவாங்க போவாங்க. பட் டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேர்த்துக்கிட்ட. எனக்கே தெரியும் நம்ம ரொம்ப சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ வந்து கீருக்கு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படியும் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ஓகேவா? அது ப்ராமிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மாறவே கூடாது. இது மட்டும் ஓகே. எப்பயுமே நம்ம 2 பேர் நம்ம 3 பேருமே வந்து ஒன்றாவே இருக்கணும். எல்லாமே ஒன்றாவே பண்ணுறோம் கடைசி வரைக்கும். ஓகேவா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவராக இருக்கும். வீக்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் முடிஞ்சாலுமே நம்ம 3 பேரும் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்க போகிறோம். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப், ஹாப்பியாக இருக்கணும். எல்லாம் மேரேஜ் ஆகிட்டாலும் இதே மாதிரி நம்ம ஒன்றா மேரேஜ் ஆகிட்டாலும் நம்ம பாண்டு இது எல்லாமே எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்க மாதிரி அதே மாதிரி தான் இருக்க
எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டுகெதராக பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம், நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இந்த மேரேஜ் வந்து எனக்கு ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டையும் நீ அருணாவும் லைஃப்பில் இன்னும் சக்ஸஸாக நிறைய 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 விஷயங்கள் அருணாக்கு உன்னோட ராசியாக எல்லாமே கிடச்சி ஆல்ரெடி நீ ஒரு லக்கி சாம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீ எனக்கு கிடச்சது வந்து நான் லக்கின்னு தான் சொல்லுவேன். எனக்கு எல்லா மாதிரி நீ சப்போர்ட் பண்ணாத இதுவே கிடையாது. யூ சப்போர்ட் மீ எவ்ரி இதான் என்ன சொல்கிறது, எல்லா இதுலேயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, எல்லா இதுக்கும் என் கூட இப்போ வரைக்கும் ஸ்டாண்ட் எடுத்து யாராலுமே மேலே அவ்வளோ பொசிவாக அவ்வளோ இதுவாக எனக்காக நீ இருந்திருக்க. ஸோ அதேமாதிரி எப்பயுமே இருக்கணும். இந்த இதெல்லாம் எப்பயுமே நம்ம சேஞ்ச் ஆகாது, நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், நீயும் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நீ சொல்கிற மாதிரியே எனக்கு ஃப்யூச்சரில் வரவங்க எல்லாமே ஒன்றா அண்டர்ஸ்டாண்டிங் இதாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே டுகெதராக ஒன்றா ஹாப்பியாக இருக்கலாம். அது என்னோடய விஷயம். அண்டு இந்த மேரேஜ்க்காக நீ வெயிட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கே தெரியும் நான் எவ்வளோ அதுக்காக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த மொமெண்ட்டு வரப்போகுது. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். அதேமாதிரி எந்த சுச்சுவேஷன் எந்த இதுனாலுமே நீ எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம். சிரமம் வந்து ஃபஸ்ட் எப்பயுமே உனக்காக தான் நிற்பேன். அது கண்டிப்பாக உனக்கே தெரியும். உண்மையிலே உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். விஷிங் யூ அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் கீத்துமா. ஃபைனலி கிளி காட் இஸ் ஏகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எந்த சுச்சுவேஷனாலும் உனக்கு அருணாக்காக எப்பயுமே நான் வந்து நிற்பேன். லவ் யூ, மிஸ் யூ, டேக் கேர். ஹாய் கீத்துமா. என்ன சொல்கிறதுனே தெரில, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கடைசியாக பாரு லாஸ்ட்டாக வீடியோ கார்லேருந்து போட வேண்டியதாகிடுச்சு. எல்லாமே கீத்துமாக்காக தான். என்ன சொல்கிறது, இது எப்படி எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு இப்போ வரைக்குமே சொல்ல முடியல, நினைக்க கூட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாம் அந்த குங்குமத்தால் தான். அதாவது அன்றைக்கின்னு பார்த்து சரத்து வேலையை விட்டு போகணும், என்னை லாபியில் போடணும், நீ அங்கே இருக்கணும், உன்னை பார்க்கணும், நம்ம பேசணும், இந்தளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெஸ்டினி பிளான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி தான் டச்சு நான் அதை நினைக்கிறேன். உண்மையாலுமே எனக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். என்ன சொல்கிறதுனே எனக்கு டோட்டலாக தெரியல. ஆனால் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் நீ தான் சொல்லியிருக்கல, ஏதாவது சேஞ்சஸ் ஆகிறதா இருந்தால் தான் நீ வந்து ஃபீல் பண்ணணும், நம்மளாம் சேஞ்சஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லைல்ல, அதனால் இது எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட்டு அது அப்படியே பேசிகிட்டே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா 1 year now நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 yearsனாலுமே அந்தளவுக்கு நான் பார்க்குறேன். பிகாஸ் அந்தளவுக்கு நீ க்ளோஸ் எதுனாலையும் என்கிட்ட ஷேர் பண்ண எல்லாமே சொல்லுவேன். ஃபைனலி யூ கைஸ் டிட் இட். இப்போ உனக்கு மேரேஜ் ஆக போகுது. இன்னும் டேஸ் நீ கவுண்ட் பண்ணுறியோ இல்லையோ, நான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். டேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஜஸ்ட்டு 2 more weeks. அப்புறம்